அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 17வது போட்டியாக CSK மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறவுள்ளது. இந்த போட்டிக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற இந்த இரண்டு அணிகளுடைய பலவீனங்கள் எவ்வாறு அமையப் பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகளவாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஒன்றுடன் 30 போட்டிகளிலே விளையாடி அதில் 19 போட்டிகளிலே CSK அணி வெற்றினையும் 11 போட்டிகளிலே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று கடந்த 3 வருடங்களிலே இந்த இரண்டு அணிகளும் 4 போட்டிகளிலே விளையாடி அதில் 3 போட்டிகளில் CSK அணி வெற்றினையும் வரும் ஒரு போட்டியில் மட்டுமே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் கடந்த கால பெறுபர்கள் முற்றுமுழுதாக இந்த CSK அணிக்கு சாதகமாகவும் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஒரு பாதகமாகவும் அமைந்திருப்பது இந்த இடத்திலே CSK அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு விடயத்தினை கொடுத்திருக்கின்றது. அதே போன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் CSK அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியமாக அமைந்திருப்பது இந்த இடத்திலே CSK அணிக்கு ஒரு பலமான விடயமாகவே அமைந்திருக்கின்றது. இந்த மைதானத்திலே CSK மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் 9 போட்டிகளிலே விளையாடி அந்த 9 போட்டிகளிலே 7 போட்டிகளிலே வெற்றினை பெற்று 2 போட்டிகளிலே தோல்வியினை தழுவியிருக்கின்றார்கள். எனவே CSK அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக இந்த மைதானத்திலே மிகச்சிறந்த ஒரு வெற்றி சதவீதத்தினை வைத்திருப்பதன் அடிப்படையிலும் இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானத்திலே அந்த போட்டி நடைபெறுகின்ற வேளையிலே அந்த மைதானம் முழுவதுமாக CSK ரசிகர்கள் நிரம்பி வழிவதன் காரணமாகவும் மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மை இந்த CSK அணிக்கு ஒரு பலமான விடயமாக மாறியிருக்கின்றது. அதே போன்று இந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் 2 போட்டிகளிலே விளையாடி 2லும் வெற்றினை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் CSK அணியினர் 3 போட்டிகளிலே விளையாடி அதில் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றினை பெற்று 2 போட்டிகள் தோல்வியினை தழுவியிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சமீபகால பெறுபர்கள் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சாதகமாக காணப்பட்டது. அனைத்தையும் விடுத்து இந்த இரண்டு அணிகளுடைய பிள்ளைங்களுடன் தான் இந்த போட்டியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்ட சூழ்நிலையில் CSK அணியினுடைய பந்துவீச்சு கட்டமைப்பானது பலமானதாக மாறியிருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுடைய துடுப்பாட்ட வீரர்களுடைய பெறுபர்கள் மிகச்சிறந்த முறையில் இன்று வரை கிடைக்கப்பெறவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட காணப்பட்டது. அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பிள்ளைங்களுடன் பலமானதாக காணப்பட்டது. அவர்களுடைய வேகப்பந்து வீச்சுத்துறை மிகவும் கட்டமைக்கப்பட்டதாகவும் சுழற்பந்து வீச்சாளர்களாக அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் ஆகிய 2 பேர்களும் மிகச்சிறந்த முறையில் இயங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதே போன்று துடுப்பாட்ட வீரர்களும் இறுதியாக விளையாடிய போட்டியில் மிகச்சிறந்த பெறுபர்களை வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையில் CSK அணியோடு ஒப்பீடு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் சமீபகால பெறுபேற்றிலே இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய வீரர்கள் சிறிய ஒரு முன்னேற்றம் கண்டிருப்பதன் அடிப்படையில் இந்த இடத்திலே CSK அணிக்கு அது ஒரு பலவீனத்தன்மையினையும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஒரு பலமான ஒரு தன்மையினையும் கொடுத்திருக்கின்றது. மொத்தத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் கடந்த கால பெறுபர்கள் என்பன CSK அணிக்கு சாதகமாகவும் சமீபகால பெறுபர்கள் என்பன இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சாதகமாகவும் இருப்பது இந்த இடத்திலே இந்த போட்டியிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்பதனை உறுதியிட்டு கூற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இருப்பினும் பலவீனத்தன்மைகள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் மிகவும் பலவீனமான அணியாக தற்பொழுது CSK அணியினர் தான் அமைந்திருக்கின்றார்கள் என்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூட டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு அமைந்திருக்கின்றது. ஆனால் போட்டி நடைபெறுகின்ற மைதானம் CSK அணிக்கு சாதகமாக இருப்பதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே CSK அணியினர் வெற்றி பெறுவார்கள் என்பது எனது கணிப்பு. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.